கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் 6% வீதம் 2 ஆண்டுக்கு வேறுபாடு ரூ. 18 எனில் அசலை காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது கூட்டு வட்டி மைனஸ் தனி வட்டி = பிரின்சிபல் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100 ஹோல் பவர் n. ஸோ இங்கே வித்தியாசம் கொடுத்துருக்காங்க, வேறுபாடு என்ன கொடுத்துருக்காங்க, 18 கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 18 பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கலாம். அப்போ பிரின்சிபல் இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%, 6 வகுத்தல் 100, n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ், இங்கே 2 வருஷம். ஸோ அடுத்தது இந்த பிரின்சிபல் என்னென்ன வச்சுட்டு இந்த 6 வகுத்தல் 100 ஸ்கொயர் என்னென்ன கொண்டோமா, 18 இன்ட்டு இங்கே வகுத்தல் 100 தான், இங்கே வந்து பெருக்கல் ஆகும். அப்போ 100 இன்ட்டு ஸ்கொயருக்கு தான் 2 டைமு வகுத்தல் இங்கே 6 இன்ட்டு 6, 6 ஸ்கொயர்னால 6 இன்ட்டு 6 பிரின்சிபல். ஸோ அடுத்தது 18 6ஆல் கேன்சல் பண்ணால் 3, அடுத்தது 6 3ஆல் கேன்சல் பண்ணால் 2, ஸோ 100 2ஆல் கேன்சல் பண்ணால் 50. ஸோ 50 இங்கே ஒரு 2 0 இருக்குது, = 5000 ரூபா. பிரின்சிபல் 5000, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் 8% வீதம் 2 ஆண்டுக்கு வேறுபாடு ரூ. 32 எனில் அசலை காண்க. ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் 8% வீதம் 2 ஆண்டுக்கு வேறுபாடு 32 எனில் அசலை காண்கன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம். இந்த ஃபார்முலாவே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் போதும், இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இதை கண்டுபிடிச்சி இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.